எங்களின் அன்பான உறவுகளான உங்கள் எல்லோருக்கும் வணக்கம். நம்முடைய இலக்குகள் சரியாக இருக்கும்போது நம் லட்சியங்கள் எப்போதும் தோற்பதில்லை. இந்த பதிவை கவனமாக பாருங்க. உங்க எல்லோருக்கும் ஒரு தன்னம்பிக்கையும் மிகப்பெரிய மனநிறைவும் கிடைக்கும்னு நான் நம்புறேன். இந்த உலகில் ஒரு மனிதனை பற்றி பிற மனிதர்கள் பாராட்டி பேசுவதும், விலை உயர்ந்த பொன்னாடைகள் போர்த்தி மாலைகள் போட்டு மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறும்போது ஒருவேளை அந்த மனிதனுக்கு மகிழ்ச்சியை தரலாம். ஆனால் ஒருபோதும் அது பலனை தராது. நாம் அனைவரும் பாராட்டி பேசக்கூடிய மனிதரின் சிந்தனைகளை கடமையாக எடுத்துக்கொண்டு சரியாக செயல்படுத்தும் போதுதான் நமக்கும் நம்மை சுற்றி உள்ள பிற உயிர்களுக்கும் மிகப்பெரிய பலனை கொடுக்கும். 2021 சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாடு, பாண்டிச்சேரி இரண்டுக்கும் ஏப்ரல் 6ஆம் தேதி நடந்தது. உங்க எல்லோருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்முடைய இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் ஐயா அவர்கள் பிறந்த நாளும் ஏப்ரல் 6ஆம் தேதி தான். நாங்கள் மரங்கள் நடவு செய்ய ஆரம்பித்த காலத்திலிருந்து ஐயாவோட பிறந்தநாள் ஞாபகமாக ஒரு மரம் நடவு செய்வது எங்களுடைய பழக்கம். தேர்தல் அன்னைக்கு காலையில நானும் என்னுடைய மனைவியும் எங்களுடைய பொண்ணும் சேர்ந்து மரம் நடவு செய்வதற்கான வேலைகளை ஆரம்பிச்சு எல்லாவற்றையும் தயார் நிலையில வச்சுட்டு 2021 சட்டமன்ற தேர்தலுக்கான எங்களுடைய வாக்குகளை செலுத்திட்டு அந்த வாக்குச்சாவடியை விட்டு நாங்க வெளியில வரும்போது நாம் எல்லோரும் இன்னைக்கு வரைக்கும் பேசிக் கொண்டிருக்கிற சில வரிகள் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. எத்தனையோ பல அறிஞர்களையும் மேதைகளையும் உருவாக்கிய பள்ளிக்கூடம் தேர்தலுக்கு வாக்குச்சாவடியான பின்பு ஒரு நல்ல அரசியல் தலைவனை உருவாக்க முடியாமல் போகிறது. இந்த வரிகளுக்கான அர்த்தம் நமக்கு நல்லா தெரிந்தும் தெரியாதது போல இன்னமும் பேசிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் முதலா ஜனவரி 1, 2017 தான் மரங்கள் நடவு செய்ய ஆரம்பிச்சோம். 2021 சட்டமன்ற தேர்தல் வரும்போது ஒரு புதிய முயற்சியாக 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாறி மாறி ஆட்சி நடத்தும் நம்முடைய அரசியல்வாதிகள் நம்ம மக்களுக்காக என்ன செய்கிறார்கள், 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடவு செய்யப்படும் மரம் நம்ம மக்களுக்காக என்ன செய்கிறது என்பதை உங்க எல்லோருக்கும் புரிய வைத்து தெளிவுபடுத்துவதற்காக 2021 சட்டமன்ற தேர்தல் ஞாபகமாகவும் இயற்கை வேளாண்மையின் தீர்க்கதரிசி நம்மாழ்வார் ஐயா அவர்கள் பிறந்தநாள் ஞாபகமாகவும் அன்னைக்கு இரவு 7 மணிக்கு நானும் என்னுடைய பொண்ணும் சேர்ந்து ஒரு சிவந்தேனியா மரத்தை சரியான அளவுல சரியான முறையில நல்லபடியாக நடவு செய்து முடிச்சோம். கடந்த 5 வருஷத்துல நல்லா ஓங்கி வளர்ந்து எவ்வளவு குளிர்ச்சியான நிழலை கொடுத்திருக்குன்னு பாருங்க. இந்த மரத்தோட சில கிளைகள் ஈபி லைன் பக்கம் போவதால அந்த கிளைகளை பாதுகாப்பான முறையில வெட்டி எடுத்துட்டு எப்போதும் போல மரங்களுக்கான பராமரிப்பு வேலையை செய்து முடிச்சிட்டேன். இந்த நேரத்துல பல நண்பர்கள் பழங்கள் தரும் மரங்களை நடவு செய்யவில்லையான்னு கேட்பீங்க. உங்களுடைய சிந்தனைகளுக்கு ஏற்றாற் போல இந்த மரத்துக்கு எதிர்ப்புறத்துல ஒரு அத்தி மரம், ஒரு நாவல் மரம், அதே போல இந்த மரத்துக்கு பக்கவாட்டுல ஒரு பலாமரம், ஒரு இலுப்ப மரம், ஒரு மகிழ மரம்னு எல்லா மரங்களும் நல்லபடியாக வளர்ந்து கொண்டிருக்கு. எப்போதுமே என்னை பொறுத்த வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் என்பது நினைத்தால் மட்டும் வராது. அதற்காக கடுமையாக உழைத்தால் மட்டும்தான் வரும். மீண்டும் அடுத்த பதிவுல கத்திரி வெயிலில் ஒரு மரத்தோட சந்திக்கலாம். தேங்க்யூ. வெளிச்சம் எப்படி இந்த பூமிக்குள்ள வந்துச்சோ அது மாதிரி அறிவு வெளிச்சம் நம்ம எல்லா தலைக்குள்ளேயும் போக வேண்டியிருக்குது. மனிதர்கள் பிறப்பு ரொம்ப முக்கியம் இல்லை, மனிதர்கள் இறப்பு தான் ரொம்ப முக்கியங்க. இல்லை, நான் ரொம்ப வலுவா இருக்கிற ஆளு. எப்படி பிறந்தீங்க, எந்த ஊர்ல பிறந்தீங்க, யாருக்கு பிறந்தீங்கிறதெல்லாம் முக்கியம் கிடையாது. நீங்க இறக்கும் போது எதை விட்டுட்டு போறீங்களோ அதுதான் ரொம்ப முக்கியமானது. அதனால இறப்புல தான் எனக்கு அதிக நம்பிக்கை உண்டு. நம்முடைய எதிர்காலத்துக்காக வேண்டி சிறப்பான ஒரு வாழ்க்கை முறையை வகுத்துக்கிறது இருக்குல்ல, அதான் முக்கியம். தக்கார் தகவு இலர் என்பது அவர் எச்சத்தால் காணப்படும். அவன் வாழ தகுந்தவனா இல்லையாங்கிறது